என் வாழ்க்கையில் நான் முன்னேறி போவதற்கு தடை இருக்கு. இந்த தடையை நான் என்ன பண்ண தாண்டி போகிறேன். அதை நான் ஆண்டவரிடத்துல நான் கேட்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. இந்த தடையை தாண்ட இவ்விதமாய் நீ நடந்து போன்னு கர்த்தருடைய ஆலோசனை எனக்கு வருது. நான் தாண்டி போறேன். ஒரு தடை ஓகே, ஆனால் மற்ற தடைகளையும் அதே போல தாண்டி போறேன். சில தடையை தாண்ட முடியாமல் போறதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் எனக்கு ஒன்று கண்டிஷன் சப்ளைன்னு ஒன்று வைத்திருக்கிறார். அதாவது நிபந்தனை ஒன்று வைத்திருக்கிறார். என்னன்னா, எரிகோ கோட்டையில் இருக்கிற அந்த விலை உயர்ந்த பொருட்களை நீ என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. இது கண்டிஷன் சப்ளை. இதுக்கு முன்னாடி கண்டிஷன் சப்ளை இல்லை. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இப்போ நீ அப்படிலாம் என்ன பண்ண தேவையில்ல, நீ தாண்டி போ, என்கிட்ட ஆலோசனை கேளு, நான் உனக்கு ஆலோசனை கொடுக்குறேன், பிரச்சனையை நீ என்ன பண்ணிடலாம், ஈஸியா மேற்கொண்டுடலாம். இதற்கு முன்னாடி சொன்னது. இப்போ என்ன சொல்றாருன்னா, நீ பிரச்சனையை மேற்கொள்ள போகிற, இப்போ உனக்கு ஒரு கண்டிஷன் சப்ளை இருக்கு. என்னன்னா, அது சாபம். அது என்னமா? சாபம். அதுல ஒரு சாபத்தீடானது. அந்த சாபத்தீடானது நீ தொடும்போது அது ஆசீர்வதிக்கப்படாது. அப்போ அந்த ஆசீர்வாதப்படாததுக்கு நான் எத்தனை முறை ஜெபம் பண்ணாலும் என் ஜெபம் என்ன பண்ணாது. இது ஒரு காரியம் தப்பு. என்ன காரியம்? இந்த ஒரு காரியம் சாபம். இது ஒரு பாவம். அந்த பாவம் செய்வதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொன்னா அது என்ன பண்ணாது, கிடைக்காது. நான் குடிக்க போறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா என்ன பண்ண முடியாது. விசுவாசத்தோட ஜெபம் பண்ண நடக்கணும் ஆண்டவர் சொல்றாரு. கடந்த நேரத்தில் கூட கேன்சல்ல நாங்கள் வாசித்தோம். ஒரு 3 காரியங்களை பார்த்தோமா, 4 பார்த்தோமா, 4 காரியங்களை பார்த்தோம். சத்தியம் அறிய வேண்டிய பிரகாரம் நம்ம என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும். தவறான காரியத்துக்கு தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருக்காத, முறையிடாத. இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஆமென். அது தவறு. பாவம் செய்வதற்கு நான் ஆண்டவரிடத்தில் பர்மிஷன் கேட்டேன். ஆண்டவரே, இந்த பாவம் செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டா எனக்கு உதவி வரும். அந்த உதவி யார் செஞ்ச உதவி அல்ல, கர்த்தர் செய்த உதவி அல்ல. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேக்குதா? நல்லா முழுசா புரிஞ்சுக்கோங்க. தவறான காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறாருன்னு நினைக்காதீங்க. அது தப்பு. பாவமான காரியம், தப்பான காரியத்தை கர்த்தர் கொடுக்க மாட்டார். கொடுத்தா யார் தான் கொடுக்கும்? பிசாசு தான் என்ன பண்ணும், கொடுக்கும். கர்த்தர் கொடுக்கிறாரு நினைச்சிடாதீங்க. அதுக்காக ஜெபமும் என்ன பண்ணாதீங்க. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி அதை வாங்குற நினைச்சுக்காதீங்க. கர்த்தர் எனக்காக கொடுத்தாருன்னு நினைக்காதீங்க. அது கர்த்தர் கொடுக்கிறது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எனக்கு யார் கொடுக்கணும்? கர்த்தர் கொடுக்கணும். தேவனிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரணும்னா சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரம் நீங்களும் நானும் என்ன பண்ணிக்கணும், அறிந்து கொள்ளணும்.